வணக்கம். நாங்கள் நாமக்கல் மாவட்டம் குமராபாளையம் தொகுதி ஆவத்திபாளையம் ராமகிருஷ்ணா நகர்லேருந்து பேசுகிறோம். இப்போ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷமாக கரண்ட் இல்லாமல் ரொம்ப சிரமப்படுறோம். நாங்களும் நிறைய அதிகாரிகளை பார்த்துருக்குறோம், அரசியல்வாதிகளை பார்த்துருக்கோம். யாரும் எங்களுக்கு எந்த ஒரு சப்போர்ட்டும் பண்ணல. இப்போ நாங்கள் இவ்வளோ தூரம் போராட்டம் பண்ணுறோம், இப்பயும் கூட எந்த விதத்துலையும் எங்களுக்கு ஒரு சப்போர்ட் வரல. கரண்ட் இல்லாதனால எங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்க படிக்க ரொம்ப சிரமப்படுறாங்க. ரொம்ப சிரமமாக இருக்குது. தொழிலும் எங்களால் பண்ண முடியல. குழந்தைங்களை வச்சுட்டு ரொம்ப சிரமத்திலேயே இருக்கிறோம். இது எத்தனை நாளைக்கு நீடிக்குன்னு எங்களுக்கு தெரியல. எல்லா வகையிலையும் நாங்கள் பேசி பார்த்துட்டோம். எந்த ஒரு அதிகாரியும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. இவர் கலெக்டர்கிட்ட, எம்பி கிட்ட, எம்பி பிரகாஷ்ன்றவர்கிட்ட, எல்லாத்திட்டையும் அரசியல்வாதிங்க ஒருத்தரையும் நாங்கள் விடல. அதே மாதிரி இதுலையும் பார்த்தீங்கன்னா இபி ஆஃபீஸ்லையும் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கிட்டையும் நாங்கள் மனு கொடுத்துருக்கோம். எந்த விதத்துலையுமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணல யாருமே. எல்லாருமே மனு வாங்குறாங்க, முயற்சி பண்ணுறேன்றாங்க, ஆனால் அப்படியே திரும்பி போயிடுறாங்க. யாருமே வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்போ நாங்களாக பார்த்து பொதுமக்களாக சேர்ந்து எங்களுக்கு மின் இணைப்பு வழங்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எலெக்ஷன் டைமில் உட்காந்துருக்கோம். ஏன் எலெக்ஷன் டைமில் உட்காந்துருக்கோன்னா, அதிகாரிகளாவது கொஞ்சம் முயற்சி எடுத்து எங்களுக்கு மின் இணைப்பு வழங்க மாட்டாங்களா அப்படின்ற ஒரு ஏக்கத்தில் தான் பொதுமக்களோட இப்படி உட்காந்துருக்கோம். இது எங்களுக்கு மின் இணைப்பு வழங்குற வரைக்கும் இந்த போராட்டம் நிற்காது, நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இப்படியே போகுது. எங்களுக்கு எந்த அதிகாரிகளும் சப்போர்ட் பண்ணல, அரசியல்வாதிகளும் எந்த விதத்துலையும் வந்து சப்போர்ட் பண்ணலைன்னா நாங்கள் வர எலெக்ஷனில் ஓட்டு போட யாரும் தயாராக இல்லை. இருக்கிற 56 குடும்பத்தில் கரண்ட் இல்லாமல் சிரமப்படுறோம். அந்த 56 குடும்பத்திலேருந்தும் யாரும் ஓட்டு போடணுன்ற எண்ணத்தில் இல்லை. ரேஷன் கார்டோ ஓட்டர் ஐடியோ எது கேட்டாலும் நாங்கள் திருப்பி கொடுத்தலான்ற அளவுக்கு மனநிலையில் இருக்கிறோம். ஏன்னா நாங்கள் வாழ்றதே பார்த்தீங்கன்னா ஒரு காட்டுக்குள்ளே வாழ்ற மாதிரி இருக்கு. கடன் உடனே வாங்கி வீட்டை கட்டிவிட்டு கரண்ட் இல்லாமல் ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருக்கிறோம். பூச்சி புழுலாம் வருது, குழந்தைங்களை கடிக்குது, ஆஸ்பத்திரிக்கு போகிற காய்ச்சல் குளிர் வருது, கொசு கடியில் எத்தனையோ குழந்தைங்க சிரமப்படுது. எங்களால் முடியல, இதுக்கு மேலே முடியல. எங்கே போகிறது, யாரை பார்க்குறதுன்னு தெரியல. அதனால தான் இவ்வளோ தூரம் போராட்டம் பண்ணி இங்கே உட்காந்துருக்கோம். அதிகாரிகளாக தேடி வந்து எங்களுக்கு ஒரு நன்மை செஞ்சு கொடுத்துட்டு போனால் அதுவே போதும். வணக்கம், என் பேர் குணசேகரன். ராமகிருஷ்ண நகர் ஆவத்திபாளையம் குமராபாளையம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கிராமத்தை சேர்ந்து இது பண்ணுறோம். நாங்கள் எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளாக கரண்டு மின் இணைப்பு இல்லாமல் இருக்கிறது. இது சம்பந்தமாக அமைச்சர்களையும் மந்திரிகளையும் அரசு அதிகாரிகளையும் அனைவரையும் சந்தித்து மனுக்களும் கடிதங்களும் கொடுத்துள்ளோம். கொடுத்த இதுக்கு பதில் மனு எதுவுமே எங்களுக்கு வர கிடையாது. நாங்களும் நிறைய மனுக்கள் கொடுத்துருக்குறோம். ஒவ்வொரு கிராம சபா கூட்டத்திலையும் கொடுத்துருக்குறோம், பஞ்சாயத்து கிராம சபா கூட்டத்திலையும் நாங்கள் மனுக்கள் கொடுத்துருக்குறோம். அந்த மனுக்களை வாங்கிட்டு பரிசீலனை பண்ணுறேன்னு ஒவ்வொரு டைம் சொல்கிறாங்க. ஆனால் அதுக்குள்ள மேற்கொண்டான முயற்சிகளை எந்த அதிகாரிகளும் எங்களுக்கு எடுக்கிறது இல்லை. எங்களுக்கு மின்சாரம் இல்லாமல் இருக்குது பாதிப்பு, சரிங்களா? அந்த மின்சாரம் இல்லாதனால எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறது. இப்போ நம்ம ஒரு நாள் நம்ம ஃபேனு லைட் எது இல்லைனாவே நம்ம ஒரு நாள் இது பண்ண மாட்டோம். 5 ஆண்டு காலமாக நாங்கள் எதுவுமே இல்லாமல் இருக்கிறோம். நைட் நேரத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை வச்சுக்கிட்டு ஒரு பூச்சி புழு, சரிங்களா, ஒரு இதுக்கு எல்லாமே தொந்தரவு இருக்குது எங்களுக்கு, சரிங்களா? எங்களுக்கு மின் இணைப்பு வேணும்னு சொல்லி நாங்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆவத்திபாளையம் ராமகிருஷ்ணா நகர்ல இருந்து பேசுறேங்க. என் பேர் கீதா தனவேல். இங்க வந்து 56 குடும்பங்களுக்கு கரண்ட் இல்லாம இருக்கு. 5 வருஷமா இல்ல, 1 வருஷம் 2 வருஷம் இல்லைங்க, 5 வருஷமா இல்ல. நாங்க படுற கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. எங்க இடத்துல வந்து நீங்க ஒரு நாள் இல்ல 1 மணி நேரம் இருங்க, உங்களால இருக்க முடியும் அப்படின்னு இருந்ததுன்னா கண்டிப்பா நீங்க எங்களுக்கு கரண்ட் கொடுக்க வேண்டாம். இது நாங்க அனுபவிக்கிற வேதனை மாதிரி நீங்களும் அனுபவிப்பீங்க. அனுபவிச்சா மட்டும்தான் இது தெரியுங்க. 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 5 வருஷம் ஆகுது. இதுக்கு ஒரு முடிவு கண்டிப்பா எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கணும். இதனால குழந்தைங்க படிப்பு வீணா போகுதுங்க. 10th 11th 12th பிள்ளைங்க எக்ஸாம்ஸ் போயிட்டு இருக்கு, எப்படி படிப்பாங்க அதெல்லாம் இருக்கு. 2வது கர்ப்பிணி பெண்கள் இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க, வயசானவங்க இருக்காங்க. அவங்களாம் எப்படி இருக்க முடியும் அதை சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப சிரமமா இருக்கு. அவங்கவங்க யூபிஎஸ், சோலார் பேனல் எல்லாம் கரண்ட் இல்லைன்னா அதை போட்டு எல்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க. எங்களால அப்படி பண்ண முடியாது. நாங்க தெரியாம இந்த இடத்துல பணத்தை கொடுத்து வாங்கிட்டோம். இப்ப எங்களுக்கு வேற வழியே இல்லை. எங்களுக்கு வந்து இது நிரந்தர தீர்வா நாங்க சொல்லல. இப்போதைக்கு தற்காலிகமா எங்களுக்கு செஞ்சு கொடுங்கன்னு தான் நாங்க கேட்கிறோம்.